அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். அடுத்து முக்கியமான அமைப்பு பாருங்க, என்டிஆர்எஃப் அமைப்பு. சரியா, என்டிஆர்எஃப் 2006ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. சரிங்களா, இது தற்போதைய தலைவர் பியூஷ் கோயல். PIYUSH. சரியா, பியூஷ் ஆனந்த் அவர்கள். ஓகே, பியூஷ் ஆனந்த் அவர்கள். இந்த என்டிஆர்எஃப் அமைப்போட விரிவாக்கம் நேஷனல், சரியா, நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க. சரியா, அதாவது இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது 2006ஆம் ஆண்டு. இதுக்கு என்ன பின்னணின்னு சொல்லி பார்த்தோமா, எல்லா அமைப்புகளுக்கும் ஒரு காரணம் இருக்குமா, அதுக்காக சொல்றேன். 2004ஆம் ஆண்டு என்ன ஏற்பட்டதுமா, டிசம்பர் 26, 2004 அன்று இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவு கடலுக்கு அடியில என்ன பூகம்பம் ஏற்பட்டு சுனாமி ஏற்பட்டதுல, அந்த சுனாமி என்பது இந்தியாவில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர், ஒரு பேரிடர். இந்த மாதிரி ஒரு பேரிடர் வரும்போது மக்களை பாதுகாப்பதற்கு ஒரு சிறப்பு அமைப்பு படை இருக்க வேண்டும். அப்படி சொல்றது இது உருவாக்கப்பட்டது, என்டிஆர்எஃப் அமைப்பு உருவாக்கப்பட்டது. சில தேசிய பேரிடர் மீட்பு படை அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. எந்த வருஷம் உருவாக்கணுமா, 2006ஆம் ஆண்டு. சுனாமி 2004, என்டிஆர்எஃப் சட்டம் 2005, இந்த என்டிஆர்எஃப் அமைப்பு முறைப்படி உருவாக்கப்பட்டது 2006ஆம் ஆண்டு. சரிங்களா, இதனுடைய தற்போதைய தலைவர் தான் பியூஷ் ஆனந்த் அவர்கள், மறக்க கூடாது. அடுத்து 52வது பாருங்க, ட்ராய். சரி, ட்ராய் அப்படின்னா அதோட விரிவாக்கம் தெரிஞ்சுக்கோங்க. ட்ராய், சரியா, டெலிகாம் அல்லது டெலிகம்யூனிகேஷன். ஓகேவா, டெலிகம்யூனிகேஷன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இந்தியாவில் தொலைத்தொடர்புகள் தொடர்பான அந்த தலைமை அமைப்போட பேர் தான் இந்த ட்ராய்ன்னு சொல்லுவாங்க. சரியா, ஏன்னா நிறைய பிரச்சனைகள் நிறைய வந்து இந்த சோசியல் மீடியால நிறைய பெற்றுக்கலாம், இந்த டிவி சேனல் அதெல்லாம், இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துற தலைமை அமைப்போட பேர் தான் இந்த ட்ராய் அமைப்பு. இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட வருஷம் 1997ல உருவாக்கி இருக்கிறாங்க. இதன் தற்போதைய தலைவராக இருப்பவர் அனில்குமார் லக்கோத்தி அவர்கள். சரியா, அனில்குமார், அஜய்குமார் நிறைய வருது, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, கவனமா இருங்க. சரியாமா. அடுத்து 53வது பதவி பாருங்க, IRDAI. சரி, IRDAI இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. மேல பார்த்தது டெலிகம்யூனிகேஷன், இங்க பார்க்கறது இன்சூரன்ஸ். சரியா, இந்தியாவில் காப்பீடுகள் தொடர்பான தலைமை கண்காணிக்கும் அமைப்பின் பெயர் தான் இந்த IRDAI அமைப்பு. உருவாக்கப்பட்ட வருஷம் 1999, மறக்காதீங்க. சரிங்களா, இதன் தற்போதைய தலைவராக இருப்பவர் அஜய் சேத். பாருங்க, அஜய்குமார். சரிங்களா, அஜய் சேத், அனில்குமார் நிறைய வருது, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, கவனமா இருக்குமா, திருப்பி கொஞ்சம் பாருங்க. ஓகேவா. சரி, IRDAI அமைப்பு தலைமையிடம் எங்கே செயல்பட்டு வருகிறது அப்படின்னு ஹைதராபாத். இது ஏன் வந்து இதுல மென்ஷன் பண்ணிருக்கோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிறைய தலைமையிடம் எங்கதான் இருக்கும், டெல்லியில இருக்கும். இதை கொஞ்சம் பாத்துக்குமா, டெல்லியில இருந்து இடமாற்றம் செய்யப்பட்டது IRDAI அமைப்பின் ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குது, இப்போ ஹைதராபாத்ல இருக்கு, கவனமா இருங்க. சரிங்களா, ஓகே. இந்த அமைப்பு வந்து ஸ்டார்டிங்ல உருவாக்கப்பட்டது எப்படின்னு பாத்தீங்கன்னா 53ஆம் ஆண்டு உருவாக்குனாங்க, கொஞ்சம் கவனமா இருங்க. சரியாமா. ஓகே, அடுத்து சாரி, இந்த பாயிண்ட் வந்துட்டு இதுல வரக்கூடாது, யூஜிசில வரணுமா, இந்த பாயிண்ட் இங்க வர வேண்டியது. ஓகே, ஓகே பாருங்க, யூஜிசி பல்கலைக்கழக மானிய குழு. அடுத்து பாருங்க, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். உருவாக்கப்பட்ட வருஷம் அப்படின்னு கேட்டா நம்ம என்னைக்கு சொல்லணுமா, உருவாக்கப்பட்ட வருஷம். பல்கலைக்கழக மானிய குழு 1953ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. யூஜிசி சட்டம் எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா 1956. 56 சட்டத்தின்படிதான் இந்த யூஜிசி அமைப்பானது சட்டப்பூர்வ அமைப்பாக மாற்றப்பட்டது. இந்த யூஜிசி அமைப்பின் தற்போதைய தலைவராக இருப்பவர் யார் பார்த்தா வினித் ஜோஷி அவர்கள். பல்கலைக்கழக தேர்வுகள், சரியா, இந்த தேர்வுகள், காலேஜ் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துற தலைமை அமைப்பின் பேர் தான் யூஜிசி, மறந்துடாதீங்க. சரியாமா. அடுத்து இந்த யூஜிசி வரும்போது 1956 ஞாபகம் சொல்லியிருப்பேன். 1956 அப்படின்னா யூஜிசி அமைப்பு சட்டப்பூர்வ அமைப்பாக மாற்றப்பட்டது. அடுத்து யூஜிசி ஞாபகம் வரணும். அடுத்து LIC உருவாக்கம் 1956. அடுத்து NLC, சரியா, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் கடலூர். அடுத்தவள ONGC, இந்த GCC முடியல 4 அமைப்புகளுமே எந்த வருஷம் ஞாபகம் வரணும், 1956. மறந்துடாதீங்க. யூஜிசி உருவாக்கம் 53, அது ஸ்டாட்யூட்டரி பாடியா மாத்தினது 1956. ஓகேவா. அடுத்ததாக 55வது பாயிண்ட் பாருங்க, CBDT. CBDT சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸேஷன். சரி, மத்திய நேரடி வரிகள் வாரியம் சொல்லுவாங்க. இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட வருஷம் 1964. இதோட தற்போதைய தலைவராக இருப்பவர் நிதின் குப்தா. ஓகேவா. அடுத்த முக்கியமான இன்னொரு பதவி பாருங்க, 56வது CISF. CISF சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், மத்திய தொழிலக பாதுகாப்பு படைன்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட வருஷம் 1969. இதனுடைய தற்போதைய தலைவராக இருப்பவர் ரஜ்விந்தர் சிங் அவர்கள். சரியா, இந்த வருஷம் உருவாக்கி இருக்காங்க 1969, மறக்க கூடாது. இஸ்ரோ அமைப்பு உருவாக்கப்பட்டது 1969. தமிழ்நாடுங்கிற பெயர் முறைப்படி பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 1969. இந்தியன் கரன்சி நோட்ல ஃபர்ஸ்ட் டைம் காந்திஜி, சரி, மகாத்மா காந்திஜியோட உருவப்படம் இடம்பெற்ற வருஷம் 1969. இப்படி நிறைய 69 இருக்குது. அந்த வரிசையில CISF உருவாக்கப்பட்ட வருஷமும் 1969, மறக்க கூடாது. சரியாமா. அடுத்து பாருங்க, 57வது பாயிண்ட், ஐகர். ஐகர் அப்படின்னா
இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். சரியா, இந்தியால வேளாண்மை தொடர்பான தலைமை ஆராய்ச்சி அமைப்பின் பெயர் தான் ஐகர் சொல்லுவாங்க. இந்த ஐகர் அமைப்பு உருவாக்கப்பட்ட வருஷம் 1929. சரிங்களா, இந்த அமைப்பின் தற்போதைய தலைவராக இருப்ப பாருங்க மேங்கி லால் ஜட். ஓகேவா, ரொம்ப முக்கியமானது. ஐகர் நிறைய எக்ஸாம்ல கேட்டுக்கிறாங்க, விட்டுறாதீங்க. சரியா, அடுத்து இன்னொரு முக்கியமான அமைப்பு பாருங்க சிஎஸ்ஐஆர். இதுவும் நிறைய போட்டித்தேர்வுகள் கேட்டது. சிஎஸ்ஐஆர் சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் சொல்லுவாங்க. இந்த சிஎஸ்ஆர் அமைப்பு உருவாக்கப்பட்ட வருஷம் 1942. இதுல ஒரு முக்கியமான நோட் பண்ணி பாருங்க ஒரு பாயிண்ட். இந்த சிஎஸ்ஆர் அமைப்பின் தலைவராக எப்பவுமே யார் இருப்பாங்கன்னு சொல்லி பாருங்க, பிரைம் மினிஸ்டர். சரியா, பிரசிடென்ட் ஆஃப் சிஎஸ்ஆர் ஆல்வேஸ் யாரு, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அந்த வகையில தற்போது சிஎஸ்ஆர் அமைப்பின் தலைவராக இருப்பவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். சரிங்களா, இந்த அமைப்பின் டைரக்டர் ஜெனரலாக தற்போது இருப்பவர் யார் பார்த்தீங்கன்னா கலைச்செல்வி அவர்கள். சரி, சிஎஸ்ஆர் அமைப்பின் முதல் பெண் டைரக்டர் ஜெனரல் கலைச்செல்வி அவர்கள், மறக்க கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா, அடுத்து இன்னொரு முக்கியமான நோட்டு பாருங்க, இந்தியன் பாலிட்டி கலந்த ஒரு முக்கியமான நியமனம் தொடர்பான அமைப்பு இந்த லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா. சரி, அந்த லோக்பால் அமைப்பு லோக் ஆயுக்தா அமைப்பும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அரசு ஊழியர்கள் மீதான அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் அமைப்புகள் தான் இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா. இதுல மத்திய அரசு ஊழியர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்னா லோக்பால் வரும். சரிங்களா, லோக் ஆயுக்தா அப்படின்னா மாநில அரசு ஊழியர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க அமைப்பு. சரிங்களா, இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா தொடர்பான சட்டம் கொண்டு வரப்பட்ட வருஷம் 2013ஆம் ஆண்டு. ஓகேவா, இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டத்திற்கு இந்த பிரசிடென்டோட அந்த அசென்ட் சரி அது வழங்கப்பட்டது ஜனவரி 1, 2014. அதனைத் தொடர்ந்து இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் கேம் இன்டு எஃபெக்ட் ஃப்ரம் பாத்துங்க ஜனவரி 16, 2014. நம்ம டக்குனு 2013 தான் ஞாபகம் வரும். நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 16, 2014, மறக்க கூடாது. சரிங்களா, அதனைத் தொடர்ந்து தலைவர்கள் உறுப்பினர்கள் எல்லாமே சரியா உருவாக்கிய பிறகு முதல் லோக்பால் அமைப்பு சரியா ஃபர்ஸ்ட் லோக்பால் உருவாக்கப்பட்ட நாள் பாத்துங்க மார்ச் 19, 2019. சரி, மார்ச் 19, 2019. அப்போ லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டம் 2013. சரியா, எல்லா அந்த ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சு இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 16, 2014, 2014. அதனைத் தொடர்ந்து தலைவர்கள் உறுப்பினர்கள் எல்லாமே செலக்ட் பண்ண பிறகு முதல் லோக்பால் அமைப்பு உருவாக்கப்பட்டது 2019 மார்ச் 19. முதல் தலைவராக இருந்தவர் யாருமா, பிசி கோஸ். சரியா, பினாக்கி சந்திர கோஸ் சொல்லுவாங்க. இதுதான் முதல் தலைவர். இந்த அமைப்பின் தற்போதைய தலைவராக இருப்பவர், அதாவது இரண்டாவது முழு நேர தலைவராக இருப்பவர் ஏஎம் கான்வில்கர். மறக்காதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து லோக்பால் அமைப்பு இருக்கு. அதே மாதிரி லோக் ஆயுக்தா. சரியா, இந்த லோக்பால் அந்த வார்த்தை எல்லாம் யாருமா முதன்முறையா பயன்படுத்தினது, எல்.எம். சிங்வி. அதே மறந்துக்கணுமா, எல்.எம். சிங்வி அவர்கள் தான் இந்த லோக்பால் அப்படிங்கிற வார்த்தையை முதலில் அறிமுகப்படுத்தினாங்க. எந்த வருஷம், 1963. மறக்காதீங்க. சரியா, ஓகே. இங்க பாருங்க, மாநிலங்களில் இந்த லோக் ஆயுக்தா நிறைய மாநிலங்கள் அறிமுகப்படுத்தினாங்க. அதுல தமிழ்நாட்டில் இந்த லோக் ஆயுக்தா அறிமுகப்படுத்தப்பட்ட வருஷம் சரி தமிழ்நாட்டுல எந்த வருஷம், 2018ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. தமிழ்நாடு லோக் ஆயுக்தா அமைப்பின் தற்போதைய தலைவராக இருப்பவர் ராஜமாணிக்கம் அவர்கள். மறக்காதீங்க. சரிங்களா, அப்ப லோக்பால் அமைப்பின் தற்போதைய தலைவர் ஏஎம் கான்வில்கர். தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவின் தலைவர் தற்போது ராஜமாணிக்கம். மறக்க கூடாது. சரியாமா, அடுத்து 61 ஐபி. நம்ம சொன்னோம்ல, ரா அமைப்பு வெளிநாடுகள் இருந்து சதிகளை முறியடிப்பது ராவோட வேலை, ஐபியோட வேலை இந்தியாவுக்குள்ள. அந்த அமைப்பு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கொஞ்சம் பாத்துக்கோமா. ஐபி அமைப்பு உருவாக்கப்பட்டது இன்டெலிஜென்ட் பியூரோ 1887. அதனைத் தொடர்ந்து என்னோட தலைவராக தற்போது இருப்பவர் தபன் தேக்கா அவர்கள். சரிங்களா, அடுத்த கடைசியாக ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு பாருங்க, பிஎஸ்எஃப். சரியா, பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், எல்லை காவல் படைன்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட வருஷம் 1965. சரிங்களா, நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்திருந்தோம், ஐடிபிபி பார்த்தோமா, எந்த வருஷம், 1962ஆம் ஆண்டு. 62ல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடுவில் இருக்க திபெத் பகுதியை பாதுகாப்பதற்கு தான் இந்தோ திபெத் பாதுகாப்பு படை ஐடிபி பார்த்தோம். அதே மாதிரி 65ஆம் ஆண்டு யாருக்கும் போர் ஏற்பட்டது, இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் போர் ஏற்பட்டது. இந்தியா பாகிஸ்தான் போரை தொடர்ந்து திபெத் மட்டும் இல்ல மொத்த எல்லைகளையும் பாதுகாக்க வேண்டும். அதற்காக தான் எல்லை காவல் படை உருவாக்கப்பட்டது. இந்தியா பாகிஸ்தான் போர் நடைபெற்ற 65ஆம் ஆண்டுக்கு பிறகு. இந்த பிஎஸ் அமைப்பின் தற்போது தலைவராக இருப்பவர் டி.எஸ். சௌத்ரி அவர்கள். இதுதாமா இந்த போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான மொத்த நியமனங்கள், பாதுகாப்புத்துறை அமைச்சகங்கள், எல்லா முக்கியமான தலைவர்கள், பிரதமர்கள், குடியரசுத் தலைவர், ஆர்பிஐ, நிதி ஆயோக், பினான்ஸ் கமிஷன் எல்லாமே என்னால முடிஞ்ச அளவுக்கு சிறப்பா தொகுத்து கொடுத்திருக்கோம். இந்த போட்டித் தேர்வோட அடித்தளம் ஃபவுண்டேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நியமனங்கள் சொல்லலாம். கண்டிப்பாக நிறைய போட்டித் தேர்வுகளுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.